Hello all. We are going to discuss about a concept from the chapter Laws of Motion. So Newton's law ஓட applications தான் இது rope monkey problem அப்படின்னு சொல்லுவோம். That is concept அப்படின்னு சொல்லுவோம். இந்த ப்ராப்ளம் பார்த்துக்கலாம். ஒரு ரோப்ல ஒரு மங்கி மேலே ஏறிக்கிட்டு இருக்கு, இன்னொரு மங்கி கீழே இறங்கிட்டு இருக்கு. ப்ராப்ளமோட டேட்டா என்னன்னு பார்த்தீங்கன்னா, மேலே போற மங்கியோட ஆக்சிலரேஷன் வந்துட்டு 2 மீட்டர் per செகண்ட் ஸ்கொயர். ஸோ இந்த மங்கி மாஸ் எம்னு எடுத்துக்கலாம். ஸோ அதுதான் ப்ராப்ளம். மேலே போகிற மங்கி ஆக்சிலரேஷன் 2 மீட்டர் per செகண்ட் ஸ்கொயர், கீழே இறங்குற மங்கி கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் இறங்கிட்டு இருக்கு. கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி. ஓகே, ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃப்ரீ பாடி டயக்ராம் அண்டு வேர்ட்ஸுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஸோ கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி அப்படிங்கும்போது ஆக்சிலரேஷன் ஜீரோன்னு கொஸ்டின் படிக்கும்போது நம்ம புரிஞ்சுக்கணும். கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டென்ஷன் இந்த பாயிண்ட்ல என்ன டென்ஷன் இருக்கும், இந்த பாயிண்ட்ல என்ன டென்ஷன் இருக்கும். ஸோ இதை T2ன்னு எடுத்துக்கலாம், இதை T1ன்னு எடுத்துக்கலாம். ஆர் ஃபர்ஸ்ட் மங்கியை நீங்க எது எடுக்கிறீங்களோ அதை T1ன்னு எடுத்துக்கோங்க, இல்லை T2ன்னு எடுத்துக்கோங்க. கிளியர்? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் இந்த மங்கிக்கு ஃப்ரீ பாடி டயக்ராம் போட்டுடலாம். ஸோ ரோப் எடுத்துக்கிட்டோம், டென்ஷன் மேல ஆக்ட் ஆகுது. கிளியரா? இந்த மங்கி கீழே இறங்குது. கரெக்டா? அதோட எம்ஜி எங்கிட்ட ஆக்ட் ஆகும்? M1G. ரெண்டு மங்கியோட மாசும் M தான். பட் எந்த மங்கியோட மாஸ் நான் எழுதுறேன்னு தெரியணும்ல, அதனால நான் இங்க M1 ஸ்பெசிஃபிக்கா சொல்றேன். ஸோ இப்போ நீங்க என்ன மாதிரி ஈக்குவேஷன் எழுதினாலும் சரி, நான் என்ன சொல்ல வரேன்னா T1 minus M1G is equal to M1 into 0. ஏன் 0 போட்டேன்? கான்ஸ்டன்ட் வெலாசிட்டினா ஆக்சிலரேஷன் 0. இல்ல சார், நான் M1G எடுத்துக்கிறேன், M1G minus T1 is equal to M1 of 0. தட் இஸ் அப்போர்ட்ல ஒரு ஃபோர்ஸ் இருக்கு, டவுன்வர்ட்ல ஒரு ஃபோர்ஸ் இருக்கு. ரைட் சைடில் எழுதியிருக்கிறது நெட் ஃபோர்ஸ். நெட் ஃபோர்ஸ் இஸ் நத்திங் பட் MA. கிளியரா? இந்த ரெண்டு ஈக்குவேஷனுக்கும் எப்படி பார்த்தாலும் மேத்தமெட்டிக்கலா எனக்கு கிடைக்க போற ஆன்சர் M1G இஸ் நத்திங் பட் T1. அதை நான் ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கிறேன். வெரி கிளியர்? ஸோ FBD முடிச்சாச்சு. யாருக்கு? ஃபர்ஸ்ட் மங்கிக்கு. கிளியர்? எஸ். செகண்ட் மங்கியோடது இப்போ எழுதலாம். செகண்ட் மங்கியோட எழுதும்போது ஃப்ரீ பாடி டயக்ராம்ல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஸோ இப்போ மங்கி பார்த்தீங்கன்னா மேலே போயிட்டு இருக்கு, அதோட டென்ஷன் T2. கரெக்டா? மங்கியோட டைரக்ஷன் எப்படி இருக்கு? மேலே. ஆக்சிலரேஷன் மேலே. ஆக்சிலரேஷன் எவ்வளோ? 2 மீட்டர் per செகண்ட் ஸ்கொயர். மங்கியோட வெயிட் எங்கிட்ட ஆக்ட் ஆகும்? கீழே. M2G. அந்த M2ங்கிறது ஸ்பெசிஃபிக்கா உங்களுக்கு புரியணும், செகண்ட் மங்கியை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு. இது இல்லாம கீழே யார் ஆக்ட் ஆகுறாங்க? T1. திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த T1 யாரு கொடுக்கறது? ஃபர்ஸ்ட் மங்கி கொடுக்குற டென்ஷன். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதுல. ஸோ இப்போ மேலே சிஸ்டம் வந்துட்டு மங்கி மேலே போயிட்டு இருக்கிறதுனால நம்ம மேலே ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் தான் வின்னிங் ஃபோர்ஸாக நம்ம கன்சிடர் பண்ணணும். T2 மைனஸ் கீழே ரெண்டு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, M2G1 T1 விச் இஸ் ஈக்குவல் டு நம்ம எந்த மங்கி பற்றி ஃப்ரீ பாடி டயக்ராம் போட்டிருக்கோமோ அதோட மாஸ் தான் எடுத்துக்கணும். அது புரியணுங்கிறதுக்காக தான் இந்த M2வே எழுதுறேன். M2 இன்ட்டு A2. அந்த A யாரு? செகண்ட் மங்கியோட ஆக்சிலரேஷன் மேலே போகுது. அது எவ்வளவு? 2. கிளியர்? எஸ். ஸோ T2 மைனஸ் M2G பிளஸ் T1ஓட வேல்யூ என்ன? M1G. அதை இங்கே சப்ஸ்டிட் பண்ணிடுறேன். ஓகே, விச் இஸ் ஈக்குவல் டு M2 இன்டூ 2. கிளியர்? கிளியர்? ஸோ எது M1, எது ஃபர்ஸ்ட் மங்கியோட மாஸ், எது செகண்ட் மங்கியோட மாஸ்ன்னு புரிஞ்சாதான் இந்த மாதிரி ப்ராப்ளம் நம்மளால சால்வ் பண்ண முடியும். எல்லா டைம்லையுமே மங்கியோட மாச சேமா இருக்குன்னு சொல்லிட முடியாது. சில டைம் வேரியபிளா இருந்தது, தட் இஸ் வேரி ஆனா நம்ம கரெக்டா போடணும்ல. ஸோ T2 மைனஸ் MG. இப்போ நம்ம கண்டிஷன் அப்ளை பண்ணிடலாம். M1 இஸ் ஈக்குவல் டு M2 இஸ் ஈக்குவல் டு Mன்னு எடுத்துக்கிறேன். ஸோ MG பிளஸ் MG 2MG. கிளியர்? பக்கா. இஸ் ஈக்குவல் டு 2M. ஸோ T2 மைனஸ் 2M இன்டூ 10, கிராவிட்டி 10 இஸ் ஈக்குவல் டு 2M. ஸோ ஃபைனலா T2ஓடது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த 20M ரைட் சைடு போயிடும், அப்போ மைனஸ் பிளஸ் ஆயிடும், அங்கிட்டு ஒரு 2M இருக்கு. ஸோ த ஆன்சர் இஸ் 22M. வெரி கிளியர். T2 22M. லாஜிக்காவே இது நமக்கு புரியணும். இந்த பாயிண்ட் இருக்குல்ல, அந்த பாயிண்ட்ல உள்ள ரோப்பு ரெண்டு மங்கியை தாங்கி பிடிச்சிட்டு இருக்கு, ஹோல்டு பண்ணிட்டு இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் மங்கி வேற அதை பிடிச்சி மேலே ஏறிக்கிட்டு இருக்கு. அப்ப கண்டிப்பா டென்ஷன் அதிகமா தான் இருக்கும். ஸோ T2 தான் அதிகமா இருக்கணும், T1 கம்மியா இருக்கணும். T1 கிட்டத்தட்ட அந்த மங்கி தொங்கிக்கிட்டு இருந்தா என்ன டென்ஷன் இருக்குமோ அதுதான் இருக்கும். பிகாஸ் அந்த மங்கியோட ஆக்சிலரேஷன் எதுவும் கிடையாது. ஸோ சிம்பிளா T1 இஸ் ஈக்குவல் டு MG M1G கண்டுபிடிச்சது இல்லாம நீங்க புரிஞ்சுக்கணும், அந்த ரோப்ல அந்த மங்கி இப்படி நகராம தொங்கிட்டு இருந்தா என்ன அவுட்புட்டோ அதே அவுட்புட் தான். கிளியர்? எஸ். இப்போ இன்னொரு கேஸ் பார்க்கலாம். பொதுவா இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும்போது அந்த ஸ்பெசிபிக் சம்ம மட்டும் இல்லாம நம்மளா கொஞ்சம் கஸ்டமைஸ் பண்ணி சம்ம மாத்திக்கலாம்.
நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டு மங்கியும் கீழே இறங்கிட்டு இருக்கு. ரெண்டு மங்கியும் கீழே இறங்கிட்டு இருக்காங்க. ஆக்சிலரேஷன் என்ன எடுத்துக்கலாம்னு பார்த்தா இதோடதும் 2 மீட்டர் per second ஸ்கொயர் எடுத்துப்போம், இதோடதும் 2 மீட்டர் per second ஸ்கொயர் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ ஃப்ரீ பாடி டயக்ராம் போடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம போன கேஸ் மாதிரி எடுத்துக்கலாம். மங்கி 1 அதோட டென்ஷன் T1, மங்கி 2 அதோட டென்ஷன் T2. கிளியர்? எஸ். ஃபர்ஸ்ட் மங்கியோட ஃப்ரீ பாடி டயக்ராம் போட்டுடலாம். ஸோ கண்டிப்பாக டென்ஷன் மேலே ஆக்ட் ஆகும். சிஸ்டம் எங்கே வந்துட்டு இருக்கு? கீழே. ஆக்சிலரேஷன் எவ்வளோ? 2 மீட்டர் per second ஸ்கொயர். மங்கியோட வெயிட் எங்கிட்ட ஆக்ட் ஆகும்? டவுன்வர்டில் தான் ஆக்ட் ஆகும். வெரி கிளியர். எஸ், M1G. ஸோ சிஸ்டம் கீழே ஆக்ட் ஆகிறதுனால கீழே உள்ள ஃபோர்ஸ் தான் வின்னிங் ஃபோர்ஸாக நம்ம எடுத்துக்கணும். M1G மைனஸ் மேலே ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் T1 இஸ் ஈக்குவல் டு M1A1. A1ங்கிறது ஃபர்ஸ்ட் மங்கி கீழே இறங்குற ஆக்சிலரேஷன். ஸோ M1G minus T1 is equal to M1 into 2. ஸோ இப்போ T1 அங்கிட்டு எடுத்துட்டு போயிருங்க, பிளஸ் ஆயிடும். 2M எங்கிட்ட எடுத்துட்டு வாங்க. M எடுத்துக்கலாமா? எடுத்துக்கலாம். கிராவிட்டியை 10 போட்டுருங்க. இந்த சைடு கொண்டு வாங்க, அது மைனஸ் ஆகும் 2M. 10M minus 2M ஆன்சர் 8M. வெரி ஈஸி நோ? 8M. Mங்கிறது ரெண்டு மங்கியோட மாஸ் சேம், அதனால நான் இங்கேயே சப்ஸ்டிட் பண்ணிட்டேன். இப்போ இந்த பாயிண்ட்ல ஆக்ட் ஆகிற டென்ஷன் என்ன? 8M தான் ஆக்ட் ஆகும். இப்போ மேல செகண்ட் பாடிக்கு எப்பயுமே யூஸ்வலா இந்த மாதிரி ப்ராப்ளம்ல நீங்க கீழே இருக்கிற ஆப்ஜெக்ட்டுக்கு ஃப்ரீ பாடி டயக்ராம் ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு தான் மேலே போகணும். அப்பதான் உங்களுக்கு சால்வ் பண்றது ஈஸியா வரும். இப்போ மேல செகண்ட் மங்கிக்கு எடுத்துக்கலாம். ஓகே, இந்த மங்கியோட டென்ஷன் எங்கிட்ட ஆக்ட் ஆகும்? டென்ஷன் ரோப்ல தானே போடணும். எஸ், டென்ஷன் T2 பக்கா. இந்த மங்கியோட ஆக்சிலரேஷன் அதுவும் கீழே தான் இறங்குது, 2 மீட்டர் per second ஸ்கொயர். கிளியர்? எஸ். இந்த மங்கியோட வெயிட் கீழே ஆக்ட் ஆகிட்டு இருக்கு, அது M2G. அது இல்லாம கீழே ஒரு டென்ஷன். திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அந்த டென்ஷனை நம்ம மறந்துடக்கூடாது. ஸோ இப்போ ஒட்டுமொத்த சிஸ்டமும் தட் இஸ் மங்கி கீழே வந்துட்டு இருக்கிறதுனால இந்த ரெண்டு ஃபோர்ஸும் தான் வின்னிங் ஃபோர்ஸாக எடுத்துக்கணும். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ டவுன்வர்ட்ல யார் யார் வராங்க? T1 டவுன்வர்ட்ல தான் வராங்க, M2G டவுன்வர்ட்ல தான் வராங்க, மைனஸ் T2 இஸ் ஈக்குவல் டு M2A2. ஸோ திருப்பி சொல்றேன், இந்த எந்த இடத்துல M2 போடணும் எந்த இடத்துல M1 போடணும் நம்ம புரிஞ்சுக்கணும். ஃப்ரீ பாடி டயக்ராம் எந்த ஆப்ஜெக்ட்டை பத்தி பேசுறோமோ அந்த ஆப்ஜெக்டோட மாஸ் மட்டும் தான் அங்க இருக்கணும், நெட் மாஸ் ஏத்தரக்கூடாது. இப்போ நீங்க இந்த T2 கால்குலேட் பண்ணும்போது கீழே ஒரு மாஸ் இருக்குன்னு சேர்த்தக்கூடாது. அந்த மாஸுக்கு பதிலாக தான் நான் T1 போடுறேன். அந்த மாஸுக்கு பதிலான்னு சொல்லிட முடியாது, அந்த கேரக்டரோட அவுட்புட்டுக்கு பதிலாக தான் T1 போடுறேன். ஓகே, ஸோ T1ஓட வேல்யூ இங்க என்ன இருக்கு? 8M. அதை இங்க சப்ஸ்டிட் பண்ணிடலாம். 8M பிளஸ் இப்போ M2Mன்னு எடுத்துக்கலாம். M இன்ட்டு கிராவிட்டியும் போட்டுருங்க, 10 போட்டுருங்க. இப்போ T2 அந்த சைடு எடுத்துட்டு போயிருங்க. எஸ், M இன்ட்டு 2. அப்போ இது இங்கிட்ட வரும்போது என்ன ஆகும்? மைனஸ் ஆகும். ஆக்சுவலா இந்த M2க்கு பதிலாக M போட்டேன். A2 என்ன? ஆக்சிலரேஷன், அதோட வேல்யூ 2 போட்டேன். ஸோ 10M பிளஸ் 8M, 18M மைனஸ் 2M, 16M இஸ் ஈக்குவல் டு T2. பக்கா? எஸ். T2ஓட இந்த இடத்துல டென்ஷன் எவ்வளவு ஆக்ட் ஆகும்? இந்த இடத்துல ஆக்ட் ஆகிற டென்ஷன் 16M. M யாரு? மாஸ் ஆஃப் த மங்கி. இந்த இடத்துல எவ்வளவு ஆக்ட் ஆகும்? 8M. M ஸ்டாண்ட்ஸ் ஃபார் மாஸ் ஆஃப் த மங்கி. கிளியர்? ஸோ இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருச்சா? ரெண்டு ப்ராப்ளமும் இதை ஹோம்ஒர்க்காக எடுத்துக்கோங்க, ஹோம்ஒர்க்காக ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இந்த இடத்துல டென்ஷன் T2, இங்க டென்ஷன் T1. இந்த மங்கி மேல ஆக்சிலரேஷன் 2 மீட்டர் per second ஸ்கொயர்ல ஏறுறாங்க, இந்த மங்கி மேல ஆக்சிலரேஷன்ல 2 மீட்டர் per second ஸ்கொயர் ஏறுறாங்க. இதை நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ரெண்டு மங்கி ரோப்ல மேல போயிட்டு இருக்கு, கண்டிப்பா டென்ஷன் லாஸ்ட் ரெண்டு கேஸை விட இங்க அதிகமாவே இருக்கும். ஏன்னா அந்த மங்கி பிடிச்சி ஏறிட்டு இருக்கணும்ல, அப்ப அந்த டென்ஷன் அதிகமாக தான் இருக்கும். கிளியர்? ஸோ இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் எடுத்தோம்னா அதுல எல்லா பாசிபிலிட்டிஸ் பார்க்கணும் அப்படின்னா நீங்க TK Maverick + UCM பிளே ஸ்டோர்ல ஆப் இருக்கு, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆன்லைன் கிளாஸ் எதுவும் வேணும் அப்படின்னா நீங்க டிஸ்கிரிப்ஷன்ல உள்ள நம்பரை கான்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ ஆல்.